டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. ரொம்ப அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப வல்கரான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அடிச்சு கொடுமைப்படுத்தலைங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. ரொம்ப அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப வல்கரான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஆடியோவில் இருக்குது. ஒய்ஃபும் பேட்டி கொடுத்துருக்கா அப்படி ஃபஸ்ட்டு. அது எல்லாமே அந்த பேட்டியில் இருக்குங்க. ஸோ இப்போ இன்னைக்கு காலையில போய் முதலமைச்சர் தனிப்பிரிவில் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க. என்ன மனு கொடுத்துருக்கீங்க? அதான் இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு நடந்த கொடுமைகள் ஆடியோவில் சொல்லிக்கிற விஷயம், டவுரி கேஸு, இந்த டவுரிக்குண்டான செக்ஷன் போடல, உண்டான கேஸ் போடல, பெண் வன்கொடுமை சட்டத்தை அதான் இப்போ அதில் உண்டான செக்ஷன் எல்லாம் போடல, சாதாரண தற்கொலை வழக்கு மட்டும்தான் போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்த வழக்கில் இந்த பிரிவுகள் எல்லாம் போட்டு எதனால இப்போ ஓப்பனா தெரியுது அது வரதட்சணை கொடுமைனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் இன்னும் அந்த வழக்கின் கீழே பதிவு செய்யலை அப்படின்றது நினைக்கிறீங்க? ஏதாவது கட்சி சார்ந்து ஏதாவது அவங்களுக்கு அழுத்தம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இப்போ அந்த அம்மா வந்து சொந்த ஜாமீனில் பைண்டிங் ஆர்டரில் வெளியிடுற போது அங்கே வந்து எனக்கு சந்தேகம் வந்து வலுவாக இருக்குது. இப்போ அவங்க அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கும், குற்றத்தை வந்து சின்ன பிரச்சனையாக காமிக்கிறதுக்குமே ஈஸியாக பெயிலில் வர்றதுக்குண்டான ஆப்ஷன் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வலுவாக தெரியுதுங்க.